உங்கள் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகள்லாம் படிக்கலையா, எழுத மாட்டேங்கிறாளா? அவளை வாரம் பீச்சுக்கு அழைச்சின்னு போயிடுங்க. பீச்சு கடற்கரை மணலில் உட்காத்தி வச்சு அந்த மணலில் எழுதி எழுதி காட்டுங்க. கிளிஞ்சலை கொண்டு ஏபிசிடி எழுதி காட்டுங்க. அங்கே பார்த்தியா அந்த கப்பல் எப்படி போகுது, பார்த்தியா அந்த கடலில் எப்படி இருக்குது, ஏ மாதிரி இருக்குது, அது ட்வைன்னு பாரு ஏ மாதிரி அப்படி சொல்லுங்கள். வேர்க்கடலை, முழு வேர்க்கடலை வாங்கி உடச்சி ஊட்டி விட்டுட்டு வேர்க்கடலை தோலை கட்டுங்க. இது எப்படா கடை இருக்குது, பீ, இது பீ மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லுங்க. தேங்கோல் முறுக்கு, பெரிய முறுக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. அதை உடைக்க சொல்லுங்கள். அதை உடைச்சா அதில் ஏபிசிடி 27 எழுத்து வந்துடும். இது எப்படி இருக்குது, ஈ மாதிரி இருக்குது. இது ஸ்மால் இ, இது எஸ்ஸு, இது டி, இது ஓ அப்படின்னு அந்த முறுக்கை உடச்சி குழந்தைக்கு ஊட்டி ஊட்டி விடுங்க. அந்த சாப்பாட்டோட, அந்த நகைச்சுவை உணர்ச்சியோட, அந்த வேடிக்கை காட்டத்தோட படிப்பும் கூடவே வந்துடும். குழந்தைகளை வற்புறுத்தி படிக்க எழுத வைக்க வேண்டாம். விளையாட்டாகவே நம்ம அது எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரலாம். ஓ மாதிரி என்னென்ன இருக்குது, நம்ம வீட்டில் ஓ மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பந்து ஓ மாதிரி இருக்குதா, ஐ பந்து பார்த்தியா ஓ மாதிரி இருக்குது, பார்த்தியா வளையல், பாட்டி வளையல் போட்டுருக்கேல்ல, இந்த மாதிரி ஓ மாதிரி இருக்கா இப்படி குழந்தைகளுக்கு இருக்கிற பொருட்களை காட்டி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியாக ஏபிசிடி எல்லாத்தையும் கற்றுண்டுருவா. வெறும் 27 எழுத்து தான் அது. அதுக்கு நம்ம குழந்தைகளை கோச்சுண்டோ எழுது படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. விளையாட்டாகவே குழந்தைகளுக்கு நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி சொல்லிக் கொடுக்குறது அதுகளுக்கு நல்லா மனசுலேயும் பதிஞ்சு போயிடும். இப்போது பஸ்ஸுலேயோ அப்புறம் இந்த ஆட்டோலேயோ அப்படி போகும்பொழுது அந்த போர்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஏதான ஷாப்பிங் மேலெல்லாம் டைலரிங் ஷாப் அப்படின்னு எதுனா டீ பெருசாக போட்டிருக்கோம். முதல்ல ஆரம்ப எழுத்து சின்ன எழுத்து சீக்கிரம் ஆட்டோ போகிறதுக்குள்ளேயும் சொல்லிடுவியான், டீ அப்படின்னு சொல்லும். அதுபோல் வாக்கிங் ஆக்ஷன் போகும்போது ஒரு இடமா நின்று இது என்ன ஷாப்பு, இங்கே என்ன இருக்குது, இது வந்து டைலரிங் ஷாப்பு, இது என்னது, இது வந்து என்ன கடை தெரியலையாடா, டால்லாம் இருக்குது இங்கே, என்ன டால் வேணும் உனக்கு, என்ன வேணும் உனக்கு, எனக்கு பூனை வேணும் இல்லை பால் வேணும், சரி உனக்கு வேணும் இல்லை பாலோட முதல் எழுத்து என்னது முதல் எழுத்து பாலுக்கு போடணும், பி. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து விளையாட்டாக சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்கா ஈஸியாக அந்த குழந்தைகள்லாம் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுடுவோம். அதுபோல் சோழிகள் வாங்கி கொடுத்து சோழிகளால் ஏபிசிடி எழுதி வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து குட்டியாக நிறைய துண்டாக அந்த பிளாஸ்டிக்கில் நிறைய வைக்கிறது, குச்சியாக அந்த மாதிரி வச்சு ஏபிசிடி எழுதி வைக்கிறது. எல்லாத்தையும் குழந்தைகளை விளையாட்டு மூலமாகவே நம்ம சொல்லி கொடுத்து அந்த பலகையிலேயே அந்த கலராக குண்டாக கோலி குண்டாட்ட வைக்கிறது, அந்த மாதிரிலாம் போட்டு இது பாரு இது ஒன்று சேர்த்தா இது 2 சேர்த்தா இது 4. இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஜாலியாகவே குழந்தைகளை படிக்கிறது எழுதுறதுன்றது ஒரு சந்தோஷமானது அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்தலாமா? பெரிய பசங்களாம் அவளே படிச்சுப்பேன், நம்ம மெனக்கிட வேண்டாம். அப்புறம்